பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என கண்பாடவர்களே, 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிப்பார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் துன்பத்தின் பாதையில், துன்பத்தின் நடுவில் நீங்கள் நடக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருடைய கையிலிருந்தும் தேங்க்யூ லார்ட், உங்களை விடுவிக்க போகிறார். அவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சங்கீதம் 57:2 அவன் சொல்லுகிறான், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்து அவன் தேவனை நோக்கி கூப்பிடுறான் தெரியுமா? ஆண்டவரே, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவான். அவன் சொல்றான், ஆண்டவரே, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்தருக்குள்ளே கிடக்கிறப்பா. அவர்கள் பற்கள் ஈட்டிகளாலும் அம்புகளால், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. சொல்லுகிறா, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. ஆண்டவரே, சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. எப்பொழுது அது என்னை பட்சிக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன அந்த இடத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே நான் கிடக்கிறேன்ப்பா. அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. நான் என்ன செய்வேன்? என்னை விடுவித்தருளும் என்று கூப்பிடுகிறான். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை தேவனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு நம்பினாங்க. உங்கள் நெருக்கத்தில் இருக்கிற நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் தம்முடைய கிருபையினால் உங்களை விடுவிக்க போகிறார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி கூப்பிடுங்க.
கட்டாயம் இன்னைக்கு உங்கள் கடினமான சூழ்நிலையில் இருந்து, உங்கள் துன்பத்தின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. யாரெல்லாம் இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய உபத்திரவத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.